Hi friends, welcome to Smile Kids. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 90's kids தாங்க. 90's kids அப்படின்னாலே பல நினைவுகள் இருக்கும். இப்போது 2K kidsல உள்ளதும் சரி 90's kidsல உள்ளதும் சரி எல்லாத்தையுமே பார்த்து ரசித்தவர்கள் இந்த 90's kidsல உள்ளவங்க தாங்க. அவங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ உள்ள 2K kidsக்கு மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே மொபைல் ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இதை தான் சொல்லுவாங்க. பட் நமக்கு அப்படி இல்லைங்க, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறையவே இருக்குது, மறக்க முடியாத நினைவுகள். ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது 90's kids தாங்க. நீங்கள் 90's kidsஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆசை மிட்டாய், நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஆசை மிட்டாய் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஒரு மிட்டாய் வந்து 4 தான் 25 பைசா. ஸோ அதை வந்து ₹1 கொடுத்து 4 மிட்டாய் வாங்கி பாக்கெட்டில் போட்டுட்டு அதை நம்ம நடந்து போகும்போது அதை சவைச்சிட்டு போகிறதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரப்பர் வச்ச பென்சில். இந்த பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நம்ம வாங்குவோம் ரப்பர் பென்சில். அதுலேயும் அந்த ரப்பரை நம்ம விட்டு வைப்போம், அதை கடித்து சவைச்சி அதை படுத்துகிற பாடு இருக்குதே, அந்த அளவுக்கு அந்த பென்சில் மேலே அவ்வளோ ஒரு இது இருக்கும் நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ரைட்டிங் பேனில் பிட் அடிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேக்கில் எழுதி வச்சு நம்ம பிட் அடித்ததெல்லாம் கண்டிப்பாக இப்போ நினச்சாலுமே வந்து மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கௌபாய் துப்பாக்கி அப்படின்னு இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்களா அப்படின்னு கூட தெரில, துப்பாக்கியெல்லாம் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. அந்த காலத்தில் நம்ம வந்து கௌபாயாக மாதிரி துப்பாக்கியெல்லாம் வச்சு நம்ம ஷூட் பண்ணி ஒவ்வொருத்தங்களையா செம்ம ஜாலியாக போகுங்க. இந்த பிக் ஃபன் அப்படிங்கிறது வந்து ஸ்விங்கம்ங்க, பூமர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அந்த காலத்துலலாம் வந்து ₹1 கொடுத்து வாங்கிக்கிட்டு வாயில் போட்டுட்டு கும்பலி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். செம்ம ஜாலியாக இருக்கும். அப்போம்லாம் வந்து இந்த பூமர் தான் இருந்துச்சு. அடுத்ததாக கீ பொம்மை, அதில் உள்ள கீ மட்டும் தொலைஞ்சி போச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அன்றைக்கி நமக்கு தூக்கமாக வராது. அந்த கீ கொடுத்தா தான் அந்த பொம்மை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணியிருப்போம். வாக்மேன் வந்து இந்த காலத்துலலாம் நம்ம மொபைலில் பாட்டு போட்டுட்டு ஹெட்செட்டையும் வச்சு காதில் வச்சுட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்போம். அப்போம்லாம் வந்து வாக்மேன் தாங்க இருந்தது. இந்த வாக்மேன்லாம் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்களாம் பணக்காரங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அடுத்ததாக தபால் பெட்டி. இந்த தபால் பெட்டியெல்லாம் நம்ம ஊரில் எங்கேயாவது தான் பார்க்க முடியும். இப்போவும் ஏதோ ஒரு சின்ன மாதிரி வந்து எங்கேயாவது வச்சுருப்பாங்க, ஏதாவது பார்த்தா தான் உண்டு. ஸோ சில டைம் இதை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஆண்டனா இப்போம்லாம் கேபிள் அப்படிங்கிறது வந்துட்டு அப்போம்லாம் ஆண்டனாவை தான் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ கேம்ஸ் என்னவோ அதில் 50 கேம்ஸ் தான் இருக்கும். ஆனால் அதில் 1,00,000 அப்படின்னு 1,00,000 கேம் இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. அதையும் நம்ம நம்பி நிறைய கேம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை வந்து விளையாடின காலங்கள்லாம் வந்து நிறையவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டேபு மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் கப்பல் விட்டுருப்போம். இந்தியன் படத்தில் வந்து ₹100 நோட்டில் கப்பல் செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது கூட நம்ம கப்பல் செஞ்ச ஞாபகம் தான் இருக்கும். பேப்பரில் கப்பல் செஞ்சு மழை வராதா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த நாட்களும் உண்டு. மழை வர டைமில் இந்த கப்பலை செஞ்சு அந்த மழை தண்ணியில் விட்டு அதை ரசித்த காலங்களும் உண்டு. அதெல்லாம் நினைக்கும் போது இப்போவும் மழை வராதா, நம்ம கப்பல் விட மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் பாருங்கள். செம்ம ஜாலியாக இருக்குங்க. இந்த லைட் ஷூலாம் வந்து முந்தி நம்ம போட்டுக்கிட்டு நடப்போம். என் ஷூவில் வந்து லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டெல்லாம் திரிவாங்க. பம்பரம், கோலிக்குண்டு இதெல்லாம் வந்து அந்த காலத்துலலாம் நம்ம விளையாடின ஒரு விளையாட்டுக்கள். இப்போ வந்து அந்த இதெல்லாம் பார்க்கக்கூட முடியலை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸ்விட்ச் பாக்ஸ், சில வீடுகளில் பார்த்திங்கன்னா முந்தியுள்ள வீடுகள்லாம் இதுதாங்க ஸ்விட்ச் பாக்ஸ். ஆனால் இப்போம்லாம் வந்து லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்துட்டு, ஆனால் பழைய வீடுகளில் இப்போவும் இந்த ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். பட் பழைய வீடு இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்ததாக ஒரு கேசட் முந்தியெல்லாம் கேசட் இப்படி தான் இருக்கும். இந்த கேசட்டில் 10 பாட்டு வரைக்கும் வந்து நம்மளால் பதிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு உண்டு. இப்போல்லாம் சிடி பிளேயர் அப்படிங்கிற அளவுக்கு பென் ட்ரைவ்னு வந்துடுச்சு. அப்போம்லாம் நமக்கு இந்த கேசட் தாங்க. ஃப்ரூட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து ஸ்ட்ராவை போட்டுட்டு குடிச்சிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்டி வாங்குறதுக்காகவே காசு சேர்த்து போட்டு நம்ம வாங்குவோம். வாட்டர் பாட்டில், அந்த காலத்து வாட்டர் பாட்டில் இதாங்க. ஸோ நம்ம வந்து கழுத்தில் வந்து அந்த கயிறை தொங்க போட்டுக்கிட்டு சூப்பிக்கிட்டே வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க தண்ணியெல்லாம். ஸோ இங்க்
இங்க் பாட்டில் பார்த்திங்கன்னா 3ஆம் கிளாஸ் வரைக்கும் பென்சில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸு. 3ஆம் கிளாஸ்க்கு அப்புறம் போன அப்புறம் நான் வந்து இங்க் பென் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்க் பாட்டிலையும் வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ணுவோமே அலப்பற கையிலலாம் அந்த இங்கே ராவி வச்சுட்டு ஸோ செம ஜாலியாக இருக்குங்க. நம்ம விளையாடின விளையாட்டுக்கள், நம்ம வந்து பார்த்த விஷயங்கள் எல்லாமே மறக்க முடியாத ஒன்று. அது இப்போ 2K கிட்ஸில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அவங்களுடைய பழைய நினைவுகளை இந்த வீடியோ மூலமாக திருப்பி கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.